அதில் பார்த்தா 10 தொகுதியில் கூட்டணி கட்சிக்குள்ளேயே எடுத்து போட்டி போடுறாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா வாட விட மோசம். ஒரு தொகுதி மொத்த ஓட்டு 15,000 தான் இருக்கும். 300 ஓட்டு 500 ஓட்டுலாம் ஜெயிக்கிற தொகுதி வித்தியாசம் வரும். நம்ம புசி அப்படி தான் 5,000 ஓட்டு 4,800 சில்லற ஓட்டு, எதிராளி 2,300 என்னமோ, இவர் 2,600, 300 ஓட்டில் தான் ஜெயிச்சார். அதை வச்சுக்கின்னு அவர் முன்னாள் எம்எல்ஏன்னு ஊட்டினுக்கிறாப்புல. அந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரியோட நிலைமை. இதில் தாவேகா தனியாக நிற்கிது. அப்போ தாவேகா வந்து இந்த 300-500 ஓட்டில் எங்கேயாவது கை வச்சதுன்னா முடிவு எப்படி போகும்னு தெரியாது. இது ஒரு பார்ட்டு. தாவேகாவே ஒரு இடத்துல 3,000 ஓட்டு வாங்கியிருக்கு, 5,000 இடத்துலன்னா தாவேகா சீட்டு தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களுக்குள்ளே போடுற சண்டை இருக்குல்ல, நீங்கள் அவனுக்கு போடாதுன்னு காங்கிரஸ்காரன் ஏற்று நிற்கிறான். காங்கிரஸும் நிற்கிது, கூட்டணி கட்சியும் நிற்கிது, விசிகா நிற்கிது. அங்கே காங்கிரஸுக்கும் உழுமா, விசிகாவுக்கு உழுமா, அவங்களே எதிர்கட்சி மாதிரி நிற்கிறாங்க. அவங்களே எதிர்த்து நிற்கிறாங்க. பீகாரில் பண்ண மாதிரி இங்கே பண்ணுறாங்க. அது 30ல் 10 தொகுதி 1/3 இப்படி. ஒரு இடத்துல திமுக 5 இடத்துல நிற்கிது, திமுக எடுத்து காங்கிரஸ் 5 இடத்துல நிற்கிது. அப்போ இது என்ன ஆகும்? இவங்களுக்குள்ளே குழி பறிச்சுக்குவாங்க, பெரிய சண்டை வருமே. அந்த குழி பறிக்கிற இடத்துல தாவேகா அடிக்கலாம், இல்லை என்டிஏ கூட்டணி அடிக்கலாம்.